பார்த்தீங்கன்னா டயரை சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பீடிங்ஸுங்க. ரப்பர் பீடிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த ரப்பர் பீடிங்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சர்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு வீடியோலையும் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். நல்லா காற்றடிச்சாலோ இல்லை வண்டி ஒரு ஸ்பீடில் 40 கிலோமீட்டருக்கு மேலே போனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பறக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அந்த கார் கிட்ட போகுங்க. ஒரு 2 வீலர் போனாலோ இல்லை வேறு வண்டி ஏதாவது போனாலோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நியூசன்ஸ் கிரியேட் ஆகுதுங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ரப்பர் பீடிங்கால் ஒரு யூஸும் கிடையாதுங்க. நீங்கள் ஓஇஎம் மேனுஃபேக்சர்கிட்டயே செக் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சர்கிட்டயே கேட்டு பாருங்கள், இந்த ரப்பர் பீடிங் இப்படி தொங்கிட்டு இருக்கிற ரப்பர் பீடிங்கால் ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேளுங்க. அவங்க அது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அப்படி கட்டவே கூடாதுங்க. முதல் உங்கள் டயருக்கு சேஃப்டி கிடையாது. சைடு வாலை ஃபுல்லாக அரிச்சிருங்க சுத்தம் பண்ணுறங்கிற பேரில், ஃப்ரிக்ஷனால். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 2 வீலர் காரங்களுக்கு சேஃபே கிடையாதுங்க. தயவு செய்து நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. அது யூஸே கிடையாதுங்க. டயரை சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் உங்கள் டயர் லைஃப்பையும் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க. வால் திக்னஸ் கம்மியாகுதுங்க. நாளைக்கு ஏதாவது பஸ்டாருக்கான சான்சஸ் இருக்கலாம். ப்ளஸ் ரோட்டில் உங்கள் வண்டியை ஓவர்டேக் எடுக்கக்கூடிய காரோ இல்லை 2 வீலருக்கோ ரொம்ப டேஞ்சரஸுங்க. அதில் ஒரு லீஃபு ஒரு துண்டுகின்னு எங்காவது கண்டு முகத்தில் அடிச்சதுன்னா யோசிச்சு பாருங்க. ஹெல்மெட் போட்டிருந்தா தப்பிச்சுக்கலாங்க. அதுவே டேஞ்சருங்க. ஸோ தயவு செய்து இதோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. புரியும்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே.